பசங்களா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஜெனட்டிக்ஸில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர்னு உங்களுக்கு தெரியும். ஈஸிலி நம்மளோட நீட் எக்ஸாமில் 7 to 8 கொஸ்டின்ஸ் இந்த ஒரு சாப்டர்லேருந்து மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இந்த ஒரு சாப்டரை ஒரு 15-20 மினிட்ஸில் ரிவைஸ் பண்ணி விட முடியுமா மேம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்ருதி மேம் கிளாஸில் முடியும் பசங்களா. ஸோ ரிவிஷன் அட் யோர் ஃபிங்கர் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் இஸ் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது பசங்களா. மார்ச் 26 இந்த கிளாஸஸ் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஓன்லி 6,000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் நீங்கள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் முதற்கொண்டு எக்கச்சக்கமான கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ், மாடியூல் எக்ஸாம்ஸ், லைவாக டவுட் கிளியர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், ஜிஐபிக்கான ஆக்சஸ், எக்கச்சக்கமான மார்க் டெஸ்ட், இது எல்லாமே உங்களுக்கு நம்ம கிராஷ் கோர்ஸ் ரெடி அவைலபிளாக இருக்கும். ஓகே, அண்ட் நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸில் நடக்க போகுது. ஸோ இதுக்கான கிளாஸஸும் மார்ச்லேருந்து ஆரம்பிக்க போகுது. நீங்கள் சப்போஸ் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் என்ரோல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆக்சஸ் உங்களுக்கு கிடச்சிரும் பசங்களா. இது வந்து ஜஸ்ட் 20,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் யோர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு கைடட் ஒரு மென்டரிங் வந்து த்ரூ அவுட் யோர் ப்ரிப்பரேஷன் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி டூ கன்சிடர் ஜாயினிங் அவர் கிராஷ் கோர்ஸ். ஓகே, அண்ட் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உடனே நம்ம சென்டருக்கு ஓடி போங்க. பிகாஸ் நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் உங்களுக்காக வேண்டி ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக கோ அண்ட் செக் அவுட் ஆர் ஆஃப்லைன் சென்டர்ஸ். ஓகே, அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் பண்ண போகிற இந்த ரிவிஷன், ஓகே, ஸோ இந்த ரிவிஷனில் நான் உங்களுக்கு ஒரு மைண்ட் மேப் யூஸ் பண்ணி ஆக்டிவ் ரீகால் டெக்னிக்கில் ஐ எம் கோயிங் டு ரிவைஸ் திஸ் என்டையர் சாப்டர் ரியலி குவிக். ஸோ இந்த ஒரு நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாட்ஸ்ஆப்பில் ஈஸி ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் பசங்களா. ஸோ ஃப்ரீயான இந்த ஆக்சஸ் வாங்குறதுக்கு இந்த ஒரு வாட்ஸ்ஆப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மறக்காம ஸ்கேன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் த ரெடி பிடிஎஃப். ஓகே, அண்ட் நம்ம சேனலை டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் இந்த சாப்டர் மட்டும் இல்லாமல் எல்லா சாப்டர்ஸ்க்கான ரிவிஷன், எல்லா டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன், எல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு அட் யோர் ஃபிங்கர் டிப்ஸ். ஓகே, ஸோ டெஃபினட்டாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவ் இதுதான் சாப்டர். Now this is how I am going to take the entire mind map through, but don't worry, இது வந்து நீங்க உங்க PDF பார்க்கும்போது you will be able to see the whole picture. Now I am going to zoom in on every category and I am going to revise it for you. Now molecular basis of inheritance அப்படிங்கிறது இந்த entire chapter என்ன பத்தி இருக்கு, it is எந்த molecule நமக்கு inheritance, இப்போ நம்ம மெண்டல் வந்து principles of inheritanceல என்னெல்லாம் சொன்னாரோ அதை வந்து we are trying to see எந்த மாலிக்யூல் ஆக்சுவலாகவே இந்த ஒரு டாஸ்க்கை பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு என்டையர் சாப்டரே. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா we have two types of nucleic acid. ஸோ நியூக்ளிக் ஆசிட் தான் நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இருக்குது. ஸோ டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ரெண்டுமே வந்து they are called as a polynucleotide chain. ஸோ இதோட கம்போனன்ட் என்ன, it is called as a nucleotide. இந்த நியூக்ளியோடைடில் 3 பாகங்கள் இருக்கு, which is the sugar, the nitrogenous base and the phosphate group. So nitrogenous base அப்படினு சொல்லும்போது A and G அது வந்து நமக்கு என்ன கேட்டகரியில வரும், this will come as purines இல்லையா, and we have the pyrimidines. ஓகே, ஸோ பியூரின்ஸ் அண்ட் பிரிமிடின்ஸ் நமக்கு இருக்குது. பிரிமிடின்ஸில் சிடி அண்ட் யூ இருக்குது. பட் இந்த சிடி அண்ட் யூவில் வந்து சி அண்ட் டி டிஎன்ஏல மட்டும் இருக்கும், சி அண்ட் யூ ஆர்என்ஏல மட்டும் இருக்கும். ஓகே, அண்ட் சுகரை பொறுத்தளவில் ஆர்என்ஏல வி ஹாவ் அ சாதாரண ரைபோஸ் சுகர், வேறஸ் டிஎன்ஏல வி ஹாவ் அ டிஆக்சி ரைபோஸ் சுகர். ஓகே, ஸோ இந்த ஒரு சுகர் அண்ட் நைட்ரஜனஸ் பேஸ் சேர்ந்தது வந்து ஒரு நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு ஃபாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆகும்போது we call it a nucleotide. ஸோ இந்த நியூக்ளியோடைடு தான் வந்து இஸ் த ஃபண்டமெண்டல் மோனோமர் ஆஃப் அவர் பாலிநியூக்ளியோடைட் செயின். ஓகே, ஸோ இந்த ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின் தான் வந்து இஸ் மேக்கிங் அப் அவர் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. ஸோ டிஎன்ஏ அப்படின்னு பார்க்கும்பொழுது இதோடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் வந்து
we call it as a bDNA. நம்ம ஹியூமன்ஸில் இருக்கிறது வந்து is called as a bDNA. ஸோ இந்த bDNA-யோட salient features என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you all know that வாட்சன் அண்ட் கிரிக் தான் நமக்கு இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. அண்ட் இவங்களுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவில் 2 polynucleotide chains இருக்குது. ஓகே, ஸோ sugar phosphate backbone and nitrogenous bases projecting inward. ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து these 2 strands are anti-parallel. means what? ஒன்று வந்து 3' to 5' எண்டாக இருந்ததுன்னா இன்னொன்று வந்து 5' to 3' எண்டாக இருக்கும். ஓகே, that is an anti-parallel strand. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு turn, okay, this is a right-handed helix that we have. ஸோ இந்த ஹீலிக்ஸில் ஒரு டேர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பேஸ் பேர்ஸ் இருக்குது பசங்களா. அண்ட் இந்த ஒரு டேர்னுக்கான அந்த ஸ்பேனை வந்து நம்ம பிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிட்ச் இஸ் 3.4 நானோமீட்டர்ஸ். ஸோ ஒரு பேஸ்க்கான இடைவேளை இஸ் 0.34 nanometers. Okay, so 3.4 nanometers is the pitch. ஸோ ஒவ்வொரு டேர்ன்லேயும் 10 பேஸ் பேர் இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு பேஸ் பேருக்கான இன்க்ளினேஷன் என்ன? 36 degrees இன்க்ளினேஷன். ஓகே, அண்ட் இது வந்து வாட்சன் அண்ட் கிரிக் நமக்கு கொடுத்த ஸ்ட்ரக்சர். இதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டோரி. ஸோ சர்ச் ஃபார் டிஎன்ஏ மெட்டீரியல் போகிறதுக்கு முன்னாடி, சர்ச் ஃபார் த ஜெனட்டிக் மெட்டீரியல் போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் லுக் அட் பேக்கேஜிங் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏ வந்து யூ ஆல் நோ, ஒரு ஹியூமனோட டிஎன்ஏ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் 2.2 meters. நான் இந்த 2.2 meters லாங்கான டிஎன்ஏ நம்ம இத்தினூண்டு நியூக்ளியஸ்குள்ளே வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பேக்கேஜிங் இஸ் ரிக்வயர்ட். ஸோ ஹவ் ஆர் தீஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோகேரியாட்ஸ்லேயும் யூகேரியாட்ஸ்லேயும் இட் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ப்ரோகேரியாட்ஸில் ரொம்ப சிம்பிள் பசங்களா, the DNA is always negatively charged. ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ்டான டிஎன்ஏக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ்டான ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் வச்சு, ஓகே, அது ஒரு சில ப்ரோட்டீன்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த டிஎன்ஏ நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ரீஜனில் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹோல்ட் த டிஎன்ஏ. பிகாஸ் அவங்களுக்கு பெருசாக கம்பார்ட்மெண்ட் கிடையாது, நியூக்ளியஸ் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது. பட் when you look at யூகேரியாட்ஸில் வந்து ஹிஸ்டோன்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷலைஸ்ட் ப்ரோட்டீன் வந்து ஒரு ஆக்டாமர், ஒரு பால் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் வந்து we are going to have the DNA that is wrapped. நான் இந்த ஒரு ஹிஸ்டோன் ப்ரோட்டீனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் யார் கொடுக்குறா? லைசின் அண்ட் ஆர்ஜினின் மாதிரியான பேசிக் அமைனோ ஆசிட்ஸ். ஓகே, நான் இந்த ஒரு பால் ப்ளஸ் த டிஎன்ஏ ரேப்ட் அந்த ஒரு ஃபுல் யூனிட்டை நம்ம நியூக்ளியோசோம்னு சொல்லுவோம். அண்ட் அதில் அப்ராக்சிமேட்லி 200 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த ஒரு நியூக்ளியோசோம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு குரோமாட்டின் ஃபைபர் அப்படிங்கிற இந்த பீட்ஸ் ஆன் அ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு கொடுக்கறது. ஓகே, அண்ட் இந்த குரோமாட்டின் ஃபைபர் ஃபர்தராக நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ் யூஸ் பண்ணி இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ chromosome. And அந்த chromosome தான் வந்து end of the day you can see in your nucleus during cell division. Okay, so you now know what is the genetic material. That is the first section. Then coming to the packaging of DNA. ப்ரோகேரியாட்ஸில் எப்படி இருக்குது, யூகேரியாட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. நவ் கோயிங் இன்டு எப்படிடா கண்டுபிடிச்சிங்க இந்த டிஎன்ஏ தான் நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல்னு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது that is a definitely long story to see. So first Friedrich Miescher அப்படிங்கிறவர் தான் நியூக்ளின் அப்படிங்கிற அந்த ஒரு மாலிக்யூலை நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அது ஆல்ட்மேன் வந்து என்ன சொன்னார், இல்லை நியூக்ளிக் ஆசிட்னு பேர் வச்சா இன்னும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா நம்மளோட ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் அவர் வந்து அவருடைய லேபில் he was just working with Streptococcus pneumoniae. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாக்டீரியாவில் ஸ்மூத் ஸ்ட்ரெயின் இருக்குது, that will cause the disease. rough strain இருக்குது, R strain which does not cause the disease. So S strain போடும்போது டிசீஸ் வந்துச்சு, எலி செத்து போச்சு. R இன்ஜெக்ட் பண்ணும்போது டிசீஸ் வரல, ஸோ எலி செத்து போகலை. நவ் எஸ்ஸை வந்து ஹீட் கில் பண்ணிட்டு சென்ட் பண்ணும்போது அதான் செத்து போச்சே, ஸோ அதனால வந்து மவுஸ் வாஸ் அலைவ். ஓகே, தெர் வாஸ் நோ டிசீஸ் தட் வாஸ் காஸ்ட். ஆனால் செத்து போன எஸ்ஸையும் உயிருள்ள ஆரையும் சேர்த்து இன்ஜெக்ட் பண்ணும்போது என்னாச்சு, அந்த ஒரு ஆர் ஸ்ட்ரெயின், உயிருள்ள ஆர் ஸ்ட்ரெயின் வந்து நம்ம வேதாளம் அஜித் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி என்னாச்சு, இட் பிகேம் an S strain and the mouse died. மவுஸ் டை ஆனது மட்டும் இல்லாமல் it had live ஆன S strain inside it. ஓகே, ஸோ அப்போது சம்திங் transformed it அப்படின்னு சொல்லி transformation principle he found out. ஓகே, then coming to
அதோடைய பயோகெமிக்கல் நேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவ்ரி மெக்லியோட் மெக்கார்ட்டி அப்படிங்கிறவங்க வந்து சரி ஓகே நம்ம ப்ரோட்டீஸ் போட்டு பார்ப்போம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நின்றுச்சா இல்லை, ஆர்என்ஏஸ் போட்டு பார்ப்போம் நின்றுச்சா இல்லை, ஆனால் டிஎன்ஏஸ் போட்டால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை, அப்போது டிஎன்ஏ தான் இதுக்கான பயோகெமிக்கல் நேச்சர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. பட் இப்போவும் வந்து தேர் வாஸ் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் ஆஸ் டு வாட் இஸ் த எக்ஸாக்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ அப்போ தான் வந்து ஹெர்ஷி அண்ட் சேஸ் வந்து நமக்கு ஒரு அன்இக்விவோக்கல் ப்ரூஃப், இதுக்கப்புறம் யாருமே அடிச்சுக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்தாங்க. ஸோ தேட் இஸ் நத்திங் பட் ஒரு பாக்டீரியோஃபாஜ் வச்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ 2 பேட்ச் ஆஃப் பாக்டீரியோஃபாஜை வந்து அவங்க கல்டிவேட் பண்ணாங்க. ஒன்று வந்து ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரில், ஸோ அப்போது ப்ரோட்டீன் வந்து பிகம்ஸ் ரேடியோ ஆக்டிவ், அண்ட் இன்னொன்று வந்து ரேடியோ ஆக்டிவ் ஃபாஸ்பரஸில், அப்போது டிஎன்ஏ பிகம்ஸ் ரேடியோ ஆக்டிவ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பேட்சஸ் ஆஃப் பாக்டீரியோஃபாஜை என்ன பண்ணாங்க, பாக்டீரியாவில் இன்ஃபெக்ட் பண்ண விட்டாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் which is infection. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ஒட்டிக்கிட்டு இருந்த வைரஸ் எல்லாத்தையும் பிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி blend பண்ணாங்க. ஓகே, ஸோ blend பண்ணதுக்கு அப்புறமா they performed a centrifugation. சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், பிச்சு விழுந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் அப்புறம் மிச்ச பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சூப்பர் நியூட்ரியன்ட்ல இருக்கும். ஆனால் என்னோட இன்ஃபெக்ஷன் நடந்து என்னோட ஜெனட்டிக் மெட்டீரியல் உள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் அது எங்கே இருக்கணும், அது என்னோட பாக்டீரியல் செல்ஸ்குள்ளே தான் இருக்கணும் இல்லையா, அண்ட் பாக்டீரியல் செல்ஸ் will come in the pellet. ஸோ சென்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாக்டீரியல் பெல்லட்ஸில் வந்து there was radioactive phosphorus. ஸோ that means கண்டிப்பாக டிஎன்ஏ தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல், அதுதான் இன்ஃபெக்ஷன் வழியாக இட் ஹாஸ் பாஸ் டவுன் இன்டு த பாக்டீரியா அப்படின்னு சொல்லி இட் வாஸ் ப்ரூவன். ஓகே பசங்களா, ஸோ டிஎன்ஏ தான் நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல், அதை வந்து ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட செல்லை வந்து we have packaged it and அது இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கொண்டு they have proven that DNA is going to be our genetic material. Okay, now moving on, central dogma. Central dogma மட்டும் இல்லை, இதுதான் center of our entire chapter. Okay, so பசங்களா if you see here in the central dogma, what is the central dogma basically? It is the flow of information. DNA தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கும் அண்ட் டிஎன்ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஆர்என்ஏக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமாக இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமாக நான் ஃபார்ம் பண்ணுற ஆர்என்ஏ வந்து இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ப்ரோட்டீன் த்ரூ டிரான்ஸ்லேஷன். அப்படி தான் டிஎன்ஏல எனக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரோட்டீனாக எக்ஸ்பிரஸ் ஆகுது. Okay pasangla, so that is the center part of this entire chapter which we also happen to call as the central dogma. Okay, so in the central dogma vandu is basically this. Okay, so like you all can see, ஒரு சில பாக்டீரியாவில் வந்து இந்த ஆர்என்ஏ திருப்பியும் டிஎன்ஏயா மாறிக்கும் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமா, பட் தட் இஸ் வெரி ரேர். மோஸ்ட்லி ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் எப்படி போகும், டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி ஸ்டார்டிங் ஆஃப் வித் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன் வந்து ஒரு செமி கான்சர்வேட்டிவ் நேச்சர், அதாவது ஒரு ஸ்ட்ராண்டை எப்பயுமே நம்ம டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி அதிலிருந்து தான் ஒரு புது ஸ்ட்ராண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் செமி கான்சர்வேட்டிவ் நேச்சர். ஸோ இதை வந்து நம்ம மெசல்சன் அண்ட் ஸ்டால் அப்படிங்கிறவங்க ஈகோலைல வந்து அதோட டிஎன்ஏ யூஸ் பண்ணி அதாவது சீசியம் குளோரைடு டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷன் மூலியமாக அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஹெவியான ஒரு நைட்ரஜன் லைட்டான நைட்ரஜன் ரெண்டு மீடியமில் வந்து ஈக்குவலாக கல்டிவேட் பண்ணி தே ப்ரூவ் தட் செமி கான்சர்வேட்டிவ் நேச்சரில் தான் ரெப்ளிகேஷன் நடக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. அண்ட் இதே மாதிரி டெய்லர் அண்ட் கொலீக்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, விஷயா ஃபாபா அப்படிங்கிற பீன்ஸில் வந்து குரோமோசோமை தைமடினை யூஸ் பண்ணி லேபிள் பண்ணி அங்கேயும் வந்து தே ப்ரூவ்ட் த சேம் திங். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலிமா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், தட் ரெப்ளிகேஷன் இஸ் செமி கான்சர்வேட்டிவ் இன் நேச்சர். ஓகே, நான் இப்போ இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸுக்கு என்னென்ன என்சைம்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் ஹெலிகேஸ் வந்து டிஎன்ஏ அன்வைண்ட் பண்ணுறதுக்கு, தென் டோப்போ ஐசோமரேஸ் அப்படி அன்வைண்ட் பண்ணுறப்ப பின்னாடி இருக்கிற இடத்துல டென்ஷன் வரக்கூடாதுங்கிறத ரிலீவ் பண்ணுறதுக்காக வேண்டி வி ஹாவ் டோப்போ ஐசோமரேஸ். தென் எஸ்எஸ்பிபி அப்படின்னா என்ன, சிங்கிள் ஸ்ட்ராண்டட் பைண்டிங் ப்ரோட்டீன். அது வந்து சப்போஸ் நான் இப்படி ஓப்பன் பண்ண காயிலில் வந்து எனக்கு வந்து திருப்பி அது சுருண்டுக்க கூடாது இல்லையா ரெப்ளிகேஷன் முடிகிற வரைக்கும், ஸோ அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் த எஸ்எஸ்பிபி. தென் ப்ரைமேஸ் வந்து ஒரு ஆர்என்ஏ ப்ரைமரை ஆட் பண்ணும். டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து டிஎன்ஏ யூஸ் பண்ணி
டிஎன்ஏ தயாரித்து அதை வந்து ஒன்றுக்கு ஒன்று பாலிமரைஸ் பண்ணுறதுனால இதுதான் நம்மளுடைய மெயின் என்சைம் தட் வில் பாலிமரைஸ். ஓகே, தென் லைகேஸ் வந்து என்ன பண்ணும், என்னோட ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ், அதாவது என்னோட லேகிங் ஸ்ட்ராண்டில் யாரெல்லாம் குட்டி குட்டி பீசஸாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் ஒட்ட வைக்கிறதுக்கான என்சைம் வந்து இஸ் லைகேஸ். ஸோ இதெல்லாம் தான் இஸ் யுவர் லிஸ்ட் ஆஃப் என்சைம்ஸ். நவ் இஃப் யூ லுக் அட் த மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன், ஹவு டஸ் இட் ஹேப்பன்? ரெண்டு ஸ்ட்ராண்டுமே கண்டிப்பாக நம்ம ரெப்ளிகேட் பண்ணியே ஆகணும் இல்லையா? ஸோ டெம்ப்ளேட் 3' to 5' இருக்கிற பட்சத்தில் நான் ஒரே ஒரு ப்ரைமரை 5' எண்டில் அட்டாச் பண்ணேன் அப்படின்னா, so you know that the DNA is anti-parallel இல்லையா? so simply எனக்கு 3' to 5' னா new strand யாரு? 5' to 3'. so continuously 5' to 3' directionல my replication will take place. This is the continuous strand or the leading strand. No problem is there. Now the other strandல template 5' to 3' இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்? என்னோட நியூ ஸ்ட்ராண்ட் வந்து 3' to 5'. பட் டைரக்ஷன் ஆஃப் சிந்தசிஸ் இஸ் ஆல்வேஸ் 5' to 3'. ஸோ அதனால் டிஸ்கண்டினியூவஸாக சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் கால்ட் த ஓகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகிறதுனால திஸ் இஸ் த லேகிங் ஸ்ட்ராண்ட் ஆர் த டிஸ்கண்டினியூவஸான ஸ்ட்ராண்ட். Clear pasangla? Now the substrate for this particular process is deoxyribonucleotide triphosphate. Okay, this is going to be the mechanism of how the replication takes place. In the substrate use panni taka and the enzymes ellam vandu it will come and do the replication. Okay, that's about your replication. Now coming to transcription. Transcription na enna? Flow of information from DNA to RNA is what we call as transcription. So இந்த ஒரு transcriptionல வந்து பாத்தீங்கன்னா transcription unit அப்படின்னு segments இருக்கும். அங்க மட்டும் தான் transcription நடக்கும். replicationல மொத்தமா நடக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்க நடக்காது. transcriptionல வந்து what is happening? நமக்கு வந்து promoter, structural genes and terminator, இதுதான் வந்து நம்மளோட transcription unit. எப்ப தேவையோ அந்தந்த செக்மெண்ட் அப்பப்போ தான் வந்து will get converted to the RNA. okay, so இந்த ஒரு transcription unitல like you all can see here நமக்கு ஒரு promoter region இருக்கு, ஒரு terminator region இருக்கு. நான் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குது இல்லை 3' to 5', 5' to 3'. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3' to 5' தான் will act as the template. okay, because ஏன் 5' to 3' ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் நிம்மதியாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? அண்ட் 5' to 3' வந்து will act as the coding strand. Why is it called coding strand? Because இதோட sequence is exactly the same as the RNA that is produced பசங்களா. So 3' to 5' strand வந்து is the template, 5' to 3' strand வந்து is the coding strand or the sense strand. But in the 5' to 3' does not code for any RNA. I hope that's clear to all of you. Now coming to the exact enzymes that are involved in transcription. So transcription unitல நமக்கு முக்கியமான ஒரு enzyme வந்து will come and bind, which is the DNA dependent RNA polymerase. So இந்த ஒரு RNA polymerase தான் promoter regionல நமக்கு ஒரு சில ரெக்கக்னைசிங் சீக்வன்சஸ் இருக்கும். அதை பார்த்து இந்த RNA பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆன உடனே நம்மளோட டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு என்சைம் வந்து ப்ரோகேரியாட்ஸில் ஒன்று தான் இருக்குது. ஆனால் யூகேரியாட்ஸில் RNA, mRNA, rRNA, mRNA and tRNAக்கு வேறு விதமான என்சைம்ஸ் இருக்குது. அதில் RNA pol 2 தான் வந்து polymerase 2 தான் வந்து is going to produce our mRNA. okay, so that is the eukaryotes-ல இருக்கக்கூடிய enzymes. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரெப்ளிகேஷன் மாதிரி நிறைய என்சைம்ஸ்லாம் கிடையாது. இந்த ஒரு என்சைமை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே பசங்களா? ஸோ இந்த ஒரு என்சைமை வச்சு ஹவு இஸ் திஸ் ப்ராசஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரொமோட்டர் ரீஜனில் ஒரு சில ரெக்கக்னிஷன் சீக்வன்சஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்ம அதை டாட்டா பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டிஏ இருக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அது. ஸோ அந்த சீக்வன்ஸை பார்த்து RNA பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆன உடனே நமக்கு ஒரு சிக்மா ஃபேக்டரும் கூட வரும்.
ஓகே ஸோ இந்த சிக்மா ஃபேக்டரும் RNA பாலிமரேஸும் வந்து ப்ரொமோட்டர் ரீஜனில் பைண்ட் ஆன உடனே நமக்கு ப்ராசஸ் வில் இனிஷியேட். ஓகே ஸோ இந்த இனிஷியேஷனுக்கு அப்புறமா என்ன ஆகும், RNA பாலிமரேஸை வச்சு என்டையர் நியூக்ளியோடைட்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்து இட் வில் கெட் பாலிமரைஸ்ட். ஓகே தட் த elongation will happen. எப்போ டெர்மினேட்டர் ரீஜனுக்கு வராங்களோ அப்போ வந்து ஒரு ரோ ஃபேக்டர் வந்து will come and bind. அண்ட் இந்த ஒரு RNA பாலிமரேஸ் வந்து டிட்டாச் ஆகி கீழே விழுந்துரும் and என்னோட RNA is ready for the next process. Understood pasangla? So initiation, elongation, termination. That is how your mechanism of transcription will proceed. Now in the transcription முடிஞ்ச பிறகு prokaryotsல எந்த ஒரு ப்ராசஸிங்கும் தேவையில்லை, அவங்களுக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ ஆஃபன் என்ன ஆகும், இப்படியே இந்த பக்கமாக டிரான்ஸ்லேஷன் போயிட்டு இருந்தால் டிரான்ஸ்கிரிப்ஷன் போயிட்டு இருந்தால் பின்னாடியே டிரான்ஸ்லேஷனும் முடிஞ்சிடும். ஓகே ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கப்பிள்டு வித் டிரான்ஸ்லேஷன். அண்ட் இந்த ஒரு சிங்கிள் யூனிட்ல ஓகே ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் யூனிட்ல இருந்து நிறைய பாலிபெப்டைட்ஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ப்ரோகேரியாட்ஸில் இருக்குது. because they have a polycistronic gene. Okay, so cistron na enna peptide code பண்ற region தான் cistron. So இந்த cistron வந்து நிறைய polycistronic ஆன genes வந்து we can find in the bacteria. So எந்த ஒரு ப்ராசஸிங்கும் இந்த ஒரு particular prokaryotic தேவையில்லை. ஆனா eukaryotsல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா there is a split gene arrangement. அதாவது there are some interfering sequences called introns. Okay, so இந்த introns வந்து இடையில வந்து பிரச்சனை பண்றதுனால what happens, நமக்கு இந்த introns கட் பண்ணி எரியற தேவை நமக்கு இருக்கு. ஸோ இந்த இன்டர்ஃபியரிங் சீக்வன்சஸ் நமக்கு தேவை இல்லை. ஸோ we have to process the mRNA before sending it outside. ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸிங் எல்லாம் தேவைப்படுறதுனால ஒரு செக்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு பாலிபெப்டைட் மட்டும்தான் கிடைக்கும். and hence we are called monocystronic. clear பசங்களா? ஸோ இந்த ஒரு மோனோசிஸ்ட்ரானிக் ஜீன் வந்து how it is processed அப்படின்னா once the mRNA is produced, heteronuclear RNA is produced, நம்ம வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் விட்டு கம்பார்ட்மெண்ட் வரணுங்கிறதுனால ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு மித்தைல் குவனோசின் ட்ரைஃபாஸ்பேட் கேப் 5' எண்டில் அதுக்கு அட்டாச் பண்ணி நம்ம இன்ட்ரான்ஸ் எல்லாம் கட் பண்ணி which is called as splicing, and கடைசியில் ஒரு பாலி ஏ டெய்ல் ஒன்று 3' எண்டில் அட்டாச் பண்ணி தான் வெளியே அனுப்புவோம். ஸோ தீஸ் ப்ராசஸஸ் டுகெதர் we can call as the post transcriptional modification. clear பசங்களா? now coming to the genetic code, அதாவது ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் மூலியமா நமக்கு இந்த RNA வந்து நம்ம சிந்தசைஸ் பண்ணதும் இதில் வந்து இருக்கிற ஏதோ ஒரு கோட் தான் வந்து அமைனோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஜார்ஜ் கேமோ அப்படிங்கிறவர் தான் ட்ரிப்ளெட் கோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணார். அண்ட் ஹர்கோவிந்த் கொரானா, மார்ஷல் நிரன்பர்க், செவரோ ஒச்சோவா இந்த மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து they proved that இந்த ஒரு சில codons that we find on the RNA அதுதான் வந்து நமக்கு ஃபர்தரா அமைனோ ஆசிடா கண்டினியூவா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இட் இஸ் பிகமிங் ஒரு மேஜர் பேசிஸ் அப்பான் விச் நம்ம அமைனோ ஆசிட்ஸை கொண்டு வந்து சீக்வென்ஸை டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமாக ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ ஹர்கோவிந்த் கொரானா வந்து கெமிக்கல் சிந்தசிஸ் ஆஃப் RNA பண்ணார். மார்ஷல் நிரன்பர்க் வந்து செல் ஃப்ரீ, ஸோ வெளியே செல்லுக்கு வெளியே RNA சிந்தசைஸ் பண்ணார். செவரோ ஒச்சோவா வந்து என்சைமேட்டிக் சிந்தசிஸ் ஆஃப் RNAக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவர் கொடுத்த அந்த என்சைம் தான் நம்ம செவரோ ஒச்சோவா என்சைம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஜெனட்டிக் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி கண்டினியூஸ், எந்த ஒரு பங்க்சுவேஷனும் கிடையாது, ரொம்ப யூனிக். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் கோடான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் அமைனோ ஆசிட் தான் கொடுக்கும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் வெரி யூனிக் அண்ட் ஸ்பெசிஃபிக். பட் அதே இது பார்த்தீங்கன்னா ஒரே அமைனோ ஆசிடுக்கு நிறைய கோடான்ஸ் இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம டீஜெனரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீஜெனரேசி ஆஃப் த ஜெனட்டிக் கோட். அதே மாதிரி நம்ம அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், ஹியூமன்ஸாக இருக்கட்டும், ஒரு கோட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த என்சைம் தான் இட் வில் கோட் ஃபார். இட் வில் நாட் கோட் ஃபார் எனிதிங் எல்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் யூனிவர்சல். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் யுவர் genetic code. Now இந்த genetic code on the RNA base பண்ணி what do? We go for the process of translation. ஓகே, ஸோ டிரான்ஸ்லேஷனுக்கு நமக்கு முக்கியமான ஒரு மாலிக்யூல் இங்கே தேவைப்படுது பசங்களா, which is the tRNA. ஸோ tRNA அண்ட் ரைபோசோம் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். tRNAல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைனோ ஆசிட் ஆக்செப்டர் எண்ட் இஸ் present.
ஓகே, அட் த 3' end. இந்த இடத்துல அமைனோ ஆசிட் வந்து அட்டாச் ஆகிக்கும் அண்ட் ஒரு ஆன்டி கோடான் லூப் இருக்கு, that will go and stick to the RNA. ஸோ இப்போ உதாரணத்துக்கு AUG அப்படிங்கிறது என்னோட ஒரு கோடான் அப்படின்னு சொன்னால் அந்த AUGக்கான ஆன்டி கோடான் இந்த இடத்துல இருக்கும் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு. அண்ட் இந்த AUGக்கு கரஸ்பாண்டிங் அமைனோ ஆசிட் யார்? மெத்தியோனின். அப்போ அந்த மெத்தியோனின் வந்து will come and attach at the 3' end. ஓகே, ஸோ இந்த ஒரு tRNA மாலிக்யூல் தான் நமக்கு அடாப்டர் மாலிக்யூலாக இட் இஸ் கோயிங் டு ஃபங்க்ஷன் ஃபார் த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். tRNA இல்லை அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் cannot continue. ஓகே பசங்களா, ஸோ tRNA தான் டிரான்ஸ்லேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரைபோசோம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸில் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரைபோசோம்ஸ் நமக்கு இருக்குது. பட் நெவர்தலெஸ் நம்மளோட ரைபோசோமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லார்ஜ் சப்யூனிட் இருக்குது, ஒரு ஸ்மாலர் சப்யூனிட் இருக்குது. ஓகே, நான் இந்த லார்ஜ் சப்யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பேசஸ் தான் வந்து நம்மளோட டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் ஐ வில் டெல் யூ when I'm talking about the mechanism. Okay, so now coming to the actual process of translation. How translation happens? Now step 1 is what? Charging. So charging na enna? Namakku first அந்த tRNA-ல அமைனோ ஆசிடை அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சில எனர்ஜி தேவைப்படுது. நான் எனர்ஜியை யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணுறது தான் இஸ் கால்ட் ஆஸ் சார்ஜிங் ஆர் அமைனோ அசைலேஷன். ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் வந்து முதல்ல எனக்கு வந்து சார்ஜ் ஆக போகிற tRNA வந்து இஸ் கோயிங் டு பி AUG ஆர் மெத்தியோனின்கான tRNA. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் த இனிஷியேட்டர் tRNA. ஸோ எப்போ வந்து என்னோட ஸ்மால் சப்யூனிட் ஆஃப் ரைபோசோம் AUGயில் வந்து அட்டாச் ஆகுதோ அப்போ என்ன ஆகும்? இனிஷியேட்டர் tRNA வில் கம் அண்ட் சிட் இன் தட் ஸ்பேஸ் அண்ட் த லார்ஜர் சப்யூனிட் பன்னு மாதிரி மேலே வந்து உட்காந்துக்கும். ஸோ தட் இஸ் த இனிஷியேஷன் ஆஃப் translation. So once that is initiated, from there what happens? Elongation. So elongation la enna nadakka povuduna, the P site or the peptidyl tRNA கான சைட்ல ஃபர்ஸ்ட் வந்து tRNA வந்து உட்காந்துக்கும். தென் பக்கத்தில் இருக்கிற A சைட்டில் அடுத்த ஒரு tRNA வந்து உட்காரும். அவங்களுக்குள்ள ஒரு பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் வில் ஹேப்பன். நகர்ந்தோடனே என்ன ஆகும்? இந்த ஒரு ரைபோசோம் வந்து நகர்ந்துரும். ஓகே, ஸோ ஒன்ஸ் த பாண்ட் இஸ் ஃபார்ம்ட் த ரைபோசோம் வில் மூவ். ஸோ மூவ் ஆகும்பொழுது என்ன ஆகும்? இந்த பி சைட்டில் இருந்த tRNA இ சைட்டுக்கு வந்து எக்ஸிட் ஆகிடும். ஓகே, அப்படியே இந்த பிக்கும் நெக்ஸ்ட் என்ன வரும்? ஏல வந்து இன்னொரு tRNA வரும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வரப்ப ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் வில் கண்டினியூ அண்ட் அ பாலிபெப்டைட் செயின் இஸ் produced. ஓகே, ஸோ இந்த ஒரு இலாங்கேஷனுக்கு அப்புறமா எப்போ இருக்க ஒரு ஸ்டாப் கோடானை நான் வந்து ரீச் பண்ணுறேனோ ஸ்டாப் கோடான்கான tRNA கிடையவே கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரிலீஸ் ஃபேக்டர் வந்து ஜாயின் ஆகும் அண்ட் டெர்மினேஷன் வில் டேக் பிளேஸ். இஸ் தட் கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு ஒன்னொன்னா அடுத்தடுத்து tRNA வந்து அமைனோ ஆசிட் செயின் ஃபார்ம் பண்ணுறது வந்து இஸ் அக்கார்டிங் டு codons of the RNA which is produced according to the DNA. So now do you understand how the flow of information is coming from the DNA to the protein? I hope it's clear to all of you. So the process of replication, transcription, translation, CRISPR, தேவையான enzymes, தேவையான mechanism use பண்ணி I have explained to you பசங்களா. I hope you are able to follow. Now coming to the last part of the chapter, அதுக்கு முன்னாடி ஒரு regulation of gene expression is a very important part. So இங்க regulation of gene expression வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா ப்ரோகேரியாட்ல மெயினாக டிரான்ஸ்கிரிப்ஷனில் தான் ரெகுலேட் பண்ண முடியும். யூகேரியாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ ப்ராசஸிங் அப்போ வெளியே கொண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசம்க்கு அல்லது டிரான்ஸ்லேஷன் அப்போ நான் எங்கே வேணால் ரெகுலேட் பண்ணலாம். பட் ப்ரோகேரியாட்ஸில் மெயினாக டிரான்ஸ்கிரிப்ஷன் ரீஜனில் தான் என்னால் ரெகுலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சில குரூப் ஆஃப் ஜீன்ஸ், ஓகே, ஒரு சில குரூப் ஆஃப் ஜீன்ஸ் வந்து யாரும் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனிங்க்கு வந்து தே ஆர் கோயிங் டு ரெகுலேட் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனோ அந்த கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸை வந்து நம்ம ஒபெரான் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அது வந்து ஜேக்கப் அண்ட் மோனார்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். ஓகே, ஸோ அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் வந்து லாக் ஆப்பெரானில் ஒரு செட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து மெட்டபாலிசம் ஆஃப் லாக்டோஸுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பெரானில் யாரெல்லாம் இருக்கா? ஒரு ப்ரொமோட்டர் ஜீன் இருக்குது. ஸோ இந்த ப்ரொமோட்டர் ரீஜனுக்கு நடுவில் ஒரு ரெகுலேட்டரி ஜீன் இருக்குது. That is going to process a repressor molecule. இந்த repressor molecule போய் operator regionல போய் உட்காந்துக்கும். If
இண்டியூசர் அதாவது லாக்டோஸ் ஆப்சென்ட் ஆக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பர்டிகுலர் ரிப்ரெசர் மாலிக்யூல் ஆப்பரேட்டரில் போய் உட்காந்துக்கும். அப்போ என்ன ஆகும்? ஆர்என்ஏ பாலிமரேஸ் cannot bind. அது பைண்ட் ஆகலை அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காது. தி ஆப்பரான் இஸ் switched off. கிளியர்? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸோட என்சைம்ஸ் எதுவுமே டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகாது. பட் அதே இது சப்போஸ் இண்டியூசர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? லாக்டோஸ் அதாவது இண்டியூசர் போய் ரிப்ரெசரோட பைண்ட் ஆகிக்கும். ஸோ அப்போ அது பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஃப்ரீயாக பைண்ட் ஆகும் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் வில் ஹேப்பன். ஆப்பரான் இஸ் ஆன். Clear pasangla? That's all is the regulation of gene expression. Okay. So quick-ஆ நீங்கள் இந்த diagrams go through பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 5 minutes தான் ஆகும் உங்களுக்கு to revise your regulation of gene expression. Now coming to the last part of the chapter which is the human genome project. இது ஒரு 13 வருஷ ப்ராஜெக்ட் பசங்களா. ஸோ என்டையர் ஜீனோமை சீக்வென்ஸ் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் டெவலப் பண்ணி இஷ்யூஸ் எல்லாம் அட்ரெஸ் பண்ணணுங்கிறது மட்டும்தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் கோலா இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து நம்ம நாட் ஜஸ்ட் ஹியூமன் ஜீனோம், ட்ரோசோஃபிலா, பிளான்ட்ஸில் வந்து ரைஸ், ராபிடாப்சிஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு சி எலகன்ஸ் அப்படிங்கிற ஒரு நெமட்டோடு, இந்த மாதிரி நிறைய ஆர்கானிசம்ஸையும் நம்ம சேர்த்து சீக்வென்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் இதில் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான பாயிண்ட் that you have to remember is the biggest chromosome is chromosome 1. 2900 children genes are there in that particular chromosome, and smallest chromosome is chromosome Y. Only 231 genes are present in that chromosome. Okay, 99% of genome is same for everybody. வெறும் ஒரு 1.4 million லொகேஷன்ஸில் அங்கங்கே நமக்கு ஒரு நியூக்ளியோடைட் டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர மிச்சப்படி 99% நம்ம எல்லாருக்குமே சேமான ஜீனோம் தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, நான் எப்படி இந்த ஒரு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு 2 முக்கியமான மெக்கானிசம்ஸ் இருக்குது பசங்களா. நீட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆஸ்ட் ஒரு கொஸ்டின் இது. ஸோ டெஃபினெட்லி டேக் அ லுக். சீக்வென்ஸ் அனோட்டேஷன் அதாவது பிளைண்ட் அப்ரோச் அண்ட் எக்ஸ்பிரன்ஸ் சீக்வென்ஸ் டேக்ஸ். ஸோ என்டையர் எண்ட் டு எண்ட் யூக்ரோமேட்டனாக இருந்துட்டு போ, ஹெட்ரோக்ரோமேட்டனாக இருந்துட்டு போ, அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜனாக இருந்துட்டு போ, எதவா வேணால் இருந்துட்டு போ, நான் எல்லாத்தையுமே வந்து நான் சீக்வென்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் வந்து இஸ் அவர் sequence annotation. Okay, whereas if you look at the express sequence tags, அது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எந்தெந்த ரீஜன்லாம் வந்து ஆர்என்ஏயாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதோ அந்த ரீஜன் மட்டும்தான் வந்து ஐ எம் கோயிங் டு டேக் அண்ட் open up and sequence. So அது வந்து express sequence tags. Okay, so end to end எல்லாமே பண்ணினா that is a sequence annotation. அங்கங்க எனக்கு RNA express ஆகிற region மட்டுமா நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா that is going to be my express sequence tags. கிளியர் பசங்களா? ஸோ இந்த 2 மெத்தட்ஸ் மூலியமாக தான் நம்ம என்டையர் ஜீனோமை வந்து சீக்வென்ஸ் பண்ணணும். அண்ட் சாங்கர் வந்து இந்த ஒரு சீக்வென்சிங்கான ஒரு ஆட்டோமேட்டட் மெத்தட், ஓகே, கம்ப்யூட்டர்லேயே நம்ம ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் வந்து நமக்கு கொடுத்தாரு. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் யுவர் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். நான் இதுலேருந்து வந்த ஒரு அப்ளிகேஷன் தான் டிஎன்ஏ fingerprinting. So variable number of tandem repeats. ஒரு சில லொகேஷன்ஸ் நான் ஒரு டிஎன்ஏ வந்து நிறைய நம்ம வந்து ரிப்பீட்டாக நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த ரிப்பீட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரோமோசோமில் ஒவ்வொரு நம்பரில் இருக்கும் அப்படிங்கிற பேசிஸில் தான் நம்ம இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணுறோம் பசங்களா. ஸோ வாட் மெத்தட் டு வி ஃபாலோ இன் திஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்? ஃபஸ்ட்டு டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணிவிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். அதை கட் பண்ணி பிசிஆர் யூஸ் பண்ணி நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணலாம். இல்லைனா இந்த கட் பண்ண குட்டி குட்டி பீசஸை வந்து நம்ம ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸில் செப்பரேட் பண்ண போகிறோம், குட்டிலேருந்து பெருசு வரைக்கும். ஸோ நம்ம இந்த ஒரு செப்பரேட் பண்ணுற அந்த ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து நைலான் மெம்பரேனில் பிளாட் பண்ணிவிட்டு we are going to hybridize with the radioactive probes. ஓகே, அதுக்கான VNTR probes இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம அதில் ஒட்ட வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலியமாக நம்ம கிளியராக பேண்ட்ஸை விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலியமாக நம்ம பார்க்கும்போது இந்த பேண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கைரேகை மாதிரி யூனிக்கான ஒரு பேண்ட் தான் க்ரியேட் ஆகும். கிளியர் பசங்களா? ஸோ இதை நம்ம ஃபொரென்சிக் ஸ்டடீஸ், பேட்டர்னிட்டி டெஸ்டிங் அண்ட் ஆல்சோ ஃபார் ஜெனட்டிக் ஸ்டடீஸ். ஓகே, ஸோ டு ஸ்டடி இவல்யூஷன் இது எல்லாமே நமக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல்.
Clear pasangla? Is that okay? So I know I went a little more than 15-20 minutes, but irundalume if you understand the entire chapter உங்களுக்கு ஒரு full run-ஆ வந்து it will be very useful for you all to revise. Okay? So இந்த ஒரு mind map-அ வந்து I am going to share in the WhatsApp group pasangla. So மறக்காம அந்த WhatsApp groupல வந்து join பண்ணிக்கோங்க so that you all get easy access to it. நம்ம online crash course-லயும் definitely join பண்ணிக்கோங்க pasangla. It is only 6,000 rupees plus GST. So நம்ம Xylem ஓட online crash course-ல உங்களுக்கு live sessions, doubts clear பண்றதுக்கான opportunity, எல்லா tests, GIBs-கான access எல்லாமே உங்களுக்கு ரெடியா உங்களோட finger tips-ல இருக்கும். And நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து இன்னமும் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாக ஒரு நல்ல ஒரு ஸ்டடி என்வாயரன்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பசங்களா. கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி சென்டர்ஸில் நம்மளோட இந்த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் நடக்க போகுது. ஸோ டெஃபினட்டாக டூ கன்சிடர் ஜாயினிங். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப்பும் நம்ம Xylem சென்டர்ஸில் காத்துட்ருக்கு. ஸோ டெஃபினெட்லி டூ கிவ் அ விசிட். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மைண்ட் மேப் உங்கள் ரிவிஷனுக்காக வேண்டி வில் பி அவைலபிள் இன் த WhatsApp group. So marakama do go and check out the notes and use it for your reference. Okay pasangla, and marakama nama channel-ஐயும் subscribe பண்ணுங்க. And ma'am இந்த chapter-க்கு நீங்க வந்து mind map கொடுத்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. Okay, so thank you so much pasangla. I hope this class was useful to you. I'll see you all in the next class. Bye bye.